வணக்கம். இன்றைக்கி மட்டன் சுக்கா தான் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். அப்படின்னு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் வறுத்துக்கலாம். இதுக்கு கூட பட்டை, கிராம்பு, லவங்கு, முழுமல்லி, பெப்பர், வரமிளகா இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து பொடிச்சு அதை தனியாக எடுத்து வச்சுக்குவோம். தேங்காய் கூடயே வறுத்து பொடிச்சிக்கோங்க, தண்ணி விடாமல். இப்போது எண்ணெய் கடுகு போட்டுனதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிற 5 பச்சை மிளகா, மட்டனை மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு 4 விசிலுக்கு வச்சுருக்கிறேன். இப்போ வெங்காயம் வதக்கிடுவோம். வெங்காயம் பச்சை மிளகா போட்டு வதக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதையும் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளியும் வெட்டி வச்சு அதையும் சேர்த்துக்குவோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டை தட்டி சேர்த்துக்கிறேன். இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவைக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டுருவோம். மட்டனையும் வேக வச்சதை சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம பவுட்ரு பண்ண மசாலாவை இதில் சேர்த்துருவோம். மூடி வச்சு ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட நல்லா வேக விட்டுருங்க. நமக்கு மட்டன் சுக்கா ரெடி. இன்னும் கெட்டியாகணும்னா கூட ஒரு 10 மினிட்ஸ் வைங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.